எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டாக நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சில காரணங்களால் லேட்டாக தான் வர முடிஞ்சிச்சு. சாரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3 years இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணது. ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளாக ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. அண்ட் ஃபைனலி மதிமாறன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். அண்ட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நாச்சியார் டைம்லேருந்து அவங்கள தெரியும். அப்போ பாலு சாரோட ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 வருஷமாக அது போயிட்டுருக்கு. எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை. லைக் எந்த மாதிரி படம் பண்ணணும், இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும், ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் மந்திர சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதினேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பாடி ஷேமிங் பற்றி இந்த படம் பேசுது. அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த கான்செப்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபார் டு ஜிஎஸ் பிரதர்ஸ். அண்ட் இந்த படத்தில் எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார். அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட், பிரவீன், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆராத்யா, சுதர்ஷன், எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திர சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒவ்வொரு பெயரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க நிச்சயமாக காலதாமதமாகும். எல்லோரும் ஒரு விதத்தில் சாதனையாளர்கள். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கேரக்டர், எல்லா கேரக்டருமே அருமையான கேரக்டர்கள். எனக்கு தம்பி மந்த்ரா அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு அருமையான வேஷம், அருமையான ஒரு குடும்பத் தலைவன். அதில் நல்ல மனதை உருக்கக்கூடிய டைலாக்ஸு. நானே பல டைலாக்ஸ் ஃபீல் பண்ணி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி, சில இடங்களில் அது நமக்கு தொண்டை அடைக்கிற மாதிரியான சில டைலாக்ஸ் ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார். இது எல்லாவற்றையும் மீறி எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் காரணமாக தம்பி மந்த்ரா கிட்ட நான் ஒரு பர்மிஷன் கேட்டேன். ஒரு இடத்துல அந்த சீனில் மட்டும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது என்ன வசனம், என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது. அதை நிச்சயமாக பார்க்கின்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள். அந்த அளவிற்கு எனக்குள்ளே அந்த ஃபீலிங் இருந்தது. அதை நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. தம்பி அவர்கள் இப்படி வச்சுங்கண்ணா, இப்படி எழுதிங்கண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார். அருமையாக பாலா சாரையும் பாபு சார் எல்லாரையும், அவங்க குடும்பத்தையே நம்ம ரொம்ப பாராட்டணும். அதாவது
காலங்கர்த்தால வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போவுமே சீக்கிரமாக போயிடுறது பழக்கம். இந்த படத்தில் காலங்கார்த்தால ஓடி போனது, சீக்கிரமாக போய் உட்கார்ந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்கு சீக்கிரம் போகணுன்றது எப்போவுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு. இந்த படத்தில் வந்து முக்கியமாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நான் நினச்சி போனது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த அருமையான டிஃபன் அது தீண்டக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரமாக ஓடி போயிடுறது. நல்ல சுட 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 டிஃபனை போட்டு நல்ல சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து ஒரு எல்லோரையும் உபசரித்து அப்படி ஒரு அருமையான விஷயம். தம்பி ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பியை வந்து ரொம்ப எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ரொம்ப ஒரு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஷாட்டுக்கும் வந்து சார் சரியாக இருந்தா சார் வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா சார், வேறு அந்த ஆர்வம். உருவத்தில் என்ன இருக்குது, என்னெல்லாம் வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும்போது யாரும் வேஷம் கொடுக்கல, முடி கொட்டினதுக்கப்புறம் தான் வேஷம் கொடுக்குறாங்க. அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணான், ரொம்ப நண்பன், முடியே இல்லை உனக்கெல்லாம் எவன்டா வேஷம் கொடுப்போம், டேய் முடியலன்னா பரவாயில்லடா, முடியல என்ன தான்டா கவலை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. மதிமா வருகை இருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துப்படுங்க. இந்த மதிமாறன் நிகழ்வு வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு. என்னென்னா இதோட இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இயக்குனர் மந்த்ரா வீரமணியன் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2014 பழக்கம். ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர். இவ்வளோ காலதாமதமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் திறமை மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நான் அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்கிறேன் சிறப்பாக பண்ணியிருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்டா அவர்கிட்ட நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன், நிறைய கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் திறமை மேலே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ரெண்டாவது பாலா சார் ஒரு அசோசியேட்டாக இருந்திருக்காப்புல, நிச்சயமாக அந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பாருன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் நம் நண்பர் நவீன் சீதாராமன், அவரும் எனக்கு ரொம்ப காலம் நண்பர். ரெண்டாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பள்ளியில் படிக்கும்போது ஒன்றா, எனக்கு முன்னாடி சீனியர் நினைக்கிறேன் படித்த. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். முதல் முறையாக எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தோட வெற்றியை நான் என்ன பார்க்குறேன்னா, கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து மிக சிறப்பாக இருந்தது, பாடல்களும் சரி. ரெண்டாவது எம்எஸ் பாஸ்கர் சார் சமீப காலமாக நான் பார்க்குறேன், அவருடைய படங்கள்லாம் கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணி நடிக்கிறார். இப்போலாம் பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டார். சமீப காலமாக அவர் படங்கள்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இது அவரை பெருமையாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே சமீப காலத்தில் நான் பார்த்த எம்எஸ் பாஸ்கர் படம் அவர் தேர்வு பண்ணுற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்து அந்த ஸ்க்ரீனில் முன்னாடிலாம் எம்ஆர் ராதா சார் நடிக்கும்போது பார்த்தோம்னா அவரோட சிவாஜி சார் நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் நடித்தாலும் சரி, யார் நடித்தாலும் அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி வந்து இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கேரக்டரை வந்து அவர் அவ்வளவு தெளிவாக பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்கிறதுல பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது இது கதைக்கான கதாபாத்திர தேர்வுலாம் கதைக்கான தேர்வாக இருக்குது. அந்த ஹீரோவை நடித்த தம்பி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மந்த்ராவோட ஞாபகம் தான் வருது. மந்த்ரா எப்படி நடப்பா அப்படி அவருடைய உடல் மொழியை அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் மந்த்ரா நடித்தது மாதிரியே எனக்கு தோணுது. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். கதாபாத்திரங்கள் தேர்வு மிக அருமையாக இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு கதைக்கு வந்து அந்த கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் வந்து கதையை தீர்மானிக்கக்கூடாது. அங்கே தான் நம்ம தோத்துறோம். இன்னைக்கு பார்க்குறோம், வாரத்தில் 10 படங்கள் வருது, எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது. நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இல்லை மக்கள் ஆதரவு கொடுக்கல, இல்லை வந்து படங்கள் வந்து தேட்டருக்கு ஆள் வரல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்ததுன்னா தேடி போய் பார்க்குறாங்க. நம்ம விமர்சனம் எழுதலை அப்படின்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக எழுதத்தான் செய்கிறாங்க. என்ன இங்கே பிரச்சனைனா, தயாரிப்பாளர் சைடில் அது பிரச்சனை இருக்குது, இயக்குனர் சைட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இயக்குனர் வர்றாரு, வந்து கதை சொல்லும் போது நான் ஒரு 2 கோடிக்கு ஒரு படம் வச்சுருக்கேன் சார், கதை வச்சுருக்கேன் சார்னு வர்றாரு. இல்லைங்க 2 கோடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்லுவார். இல்லை அப்போ பரவாயில்ல சார், ஒரு 1.25 கோடிக்கு பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. இவர் பரவாயில்ல 1.25 கோடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துப்பார். இப்படி கமிட் ஆகி தான் டைரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, ப்ரொடியூசரும் நமக்கு பட்ஜெட் கம்மியாக பண்ணி கொடுக்குறாரு நினைப்பாரு. இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி தான் கதை. ஒரு கதையை நல்ல கதையை தீர்மானித்து அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பாக பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல படங்களை கொடுக்கலாம். ஒரு காலத்தில் சௌத்ரி சார் காலம்தான் வந்து சினிமாவோட பொற்காலமாக இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உதவி இயக்குனர்கள் வந்து இயக்குனராக மாறினாங்க, எத்தனோ புதுமுகங்கள் வந்து நடிகர்களாக வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இனி திரும்பி வரணும் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கு நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும், நல்ல இயக்குனர்களுக்கு வாய்ப்பு. நிறைய இயக்குனர்கள் புது புது இயக்குனர்கள் இருக்காங்க, ஆனால் வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழல். இப்போ என்கிட்டலாம் வந்து ஏகப்பட்ட இயக்குனர்கள் புதுமுக இயக்குனர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு வராங்க, ஆனால் சூழல் வந்து கொடுக்க முடியல. என்னன்னா வந்து அவங்க சொல்கிற பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக இன்னைக்கு அமைகிறது இல்லை, பண்ண முடியல. அப்படி ஒரு சூழல், அந்த சூழல் மாறணும். தமிழ் சினிமா சிரமம் மீண்டும் வந்து பெரிய ஒரு அந்த அதாவது 90களில் இருந்த மாதிரி 2000 இருந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வரணும். அது இந்த படத்தின் மூலமாக வரும்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கதாபாத்திரங்களோட தேர்வு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. மந்த்ரா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி படமாக இருக்கும். நவீன் சீதாராமனுக்கும் இந்த படம் மூலமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஒரு சிறந்தவன். ஏன்னா ஒரு சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞர். அவர் சொல்லும் போல் நம்ம முருகன் மந்திரன் சொன்னது போல் ஒரு சின்ன கேரக்டராக கூட யூஎஸ்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து அது எவ்வளோ பெரிய கேரக்டரு அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரு நபர். நான் யூஎஸ் போயிருந்திருக்கும் போது திடீர்னு கால் பண்ணி நான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எனக்கே ஷாக்காக இருந்தது. எப்போ பண்ணார் வருவன். ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே மந்த்ரா பண்ணுறான்னு தெரியும், மந்த்ரா இவரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நீங்கள் நல்ல படங்களுக்கு வந்து எப்போவுமே ஆதரவு அளிச்சிருக்கீங்கன்றத மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவுகளை தெரிவிக்கணும்னு சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வித்தியாசமான விழா. எல்லோரும் குடும்பமாக பகல் 12 மணிக்கு இந்த 3 சகோதரர்களின் அன்பை ஏற்று, இயக்குனரின் அன்பை ஏற்று இவ்வளவு பேர் அமர்ந்து வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு அற்புதமான கதைக்களம். ஹீரோவுக்காக கதை எழுதுறவங்க ஏராளம். ஆனா கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்த்ரா இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். உங்களோட மன வலிமை. ஏனென்றால் நீங்கள் பாலாவின் சிஷ்யன். பாலு மகேந்திரனின் சிஷ்யன். பாலு மகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர், தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர். அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்த்ரா. அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள், கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இது கதாநாயகன் என்று சொன்னால் வெளியில சிரிப்பார்கள். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான், ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த தம்பி அற்புதமான நடிக்க வச்சிருக்காங்க. உயரம்தான் குள்ளம், ஆனா உள்ளம் உயரம் இல்ல, உயர்ந்த உள்ளம். உயரமா தடியா இருந்து என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது. ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான். நெடுஞ்செழி உயரமா இருப்பாரு, அன்பழகம் உயரமா இருப்பாரு, டாக்டர் கலைஞர் கூட உயரமா இருப்பார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் போறார். அங்க வட இந்தியக்காரன் பூரா கொழுத்து போயிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு 150 கிலோ 200 கிலோ உள்ள வந்தாங்க. ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிட்டு எம்பிக்கள். ஆனா அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார். அவரை அப்போ கிருஷ்ணமாச்சாரியார், டிடி கிருஷ்ணமாச்சாரிய மாபெரும் பொருளாதார நிபுணர், கிருஷ்ண மேனன் ராணுவ மந்திரி, மிகப்பெரிய பேச்சாளர், 2 மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை. நேரு பிரான் பிரைம் மினிஸ்டர். அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார். எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள். இவர் ஒரு எம்பியா, தமிழ்நாட்டில இருந்து வந்தாரா? அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. 10 நிமிஷம் தான் டைம், 10 நிமிஷம்.
அண்ணா பேச ஆரம்பித்தார், ஆங்கிலத்திலே பேச ஆரம்பித்தார். பேச பேச அருவி கொட்டுவதைப் போலே ஆங்கில வார்த்தைகள், புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்விக்கிறது. நேரு அசந்து போனார். சபாநாயகர் பெல் அடிச்சு டைம் ஆயிடுச்சுன்னார். ஆனால் நேரு சொன்னார், நோ, லெட் ஹிம் ஸ்பீக், அவர் பேசட்டும் என்று ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள். அங்கே உருவம் தழைக்கவில்லை, உள்ளம், அறிவு, அது வெற்றி பெற்றது. நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவரே, உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே, ராக்கெட் கொண்டு போனாரே, பொக்ரானில் அணுகுண்டு வெடித்தாரே, ஒரு ஒல்லியான அப்துல் கலாம். அப்துல் கலாம், அவரை பார்த்தால் உலக அழகன் அப்துல் கலாம் தான். அழக போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல, அறிவை பார்த்து. அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார், ஐ எம் நாட் ஹேண்ட்சம், நான் பெரிய அழகன் அல்ல, பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட்ஸ் டு சம்படி ஹூ வாண்ட்ஸ் மை ஹெல்ப். என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கரம் நீட்டுவேன், நான் அழகன் அல்ல. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எந்த அழகு யாரு? ஐஸ்வர்யா அழகுன்னுவான், குஷ்பு அழகுன்னுவான், தேவயானை அழகுன்னுவான். ஆனா அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறது இல்லை. நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம்? இந்த 3 சகோதரர்கள் வந்தார்களே, எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர். பல தயாரிப்பாளர் காணாமல் போனார்கள். 300 படம் தயாரிக்கிறாங்கன்னா 280 பேர் காணோம், ஒரு 20 பேர் தப்பிச்சு நிற்கிறாங்க. ஆக அப்படி இருக்கிற சினிமாவில் துணிச்சலோடு இந்த சினிமாவில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நோக்கத்தோடு அண்ணன் தம்பிகள் 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து, அதில் பாலா சீதாராமன் வந்து கவிஞர், வழக்கறிஞர் அண்டு கவிஞர், 3 அண்ணன் தம்பிகளை ஒன்றா இருந்து கலந்து பேசி காரியம் செய்கிறாங்க. திட்டமிடுதல் அற்புதம், திட்டமிடுதல் அற்புதம். நான் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபாஸ் ஜெயின், அவர் ஃபைனான்சியர் அண்ட் ப்ரொடியூசர், இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கார். நல்ல மனிதர். நிறைய படங்கள், 100க்கு மேற்பட்ட படங்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார். அவர் ஒரு படம் எடுத்தார், தலைவா. அந்த தலைவா படத்துக்கு ஒரு அப்போ பதவியில் இருந்தவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை, அது வேற. ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார், நான் வேற எதையும் பேச வரல, ஒரு அற்புதமான நடிகர் இருக்காரு, அந்த நடிகர் என் படத்தில், தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் 1.5 லட்சம் கொடுத்தேன். பட் அவர் நடிக்க முடியல, அன்னைக்கு அவரால் வர முடியல, நடிக்கலை. ஆனால் 1 மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து, நான் கொடுத்த 1.5 லட்சத்தை இந்தாங்க வச்சுங்க, உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர். அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார். அவர் தான் தம்பி MS பாஸ்கர். சந்திரபாஸ் ஜெயின் வந்து மேடையில் அது மட்டும் பேசதான் வந்தேன். ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா, அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேற படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். நிறைய நடிகர் இருக்கான், நிறைய நடிகர்கள். எங்கிட்டே 3 நடிகர்கள் ரொம்ப வேண்டியவங்க, 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை, கொடுக்கல. கேட்டா இல்லைண்ணே அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சான், தேதியை விற்கிறானுங்க. 3 நாள் டேட் வாங்குறோம், அந்த தேதியில் மழையோ வெள்ளமோ ஏதோ வரல, அப்புறம் நடிக்க முடியல. நான் தான் தேதி கொடுத்தேன், நீங்கள் நடிக்கலண்ணே, எடுக்கலண்ணே, அதனால ஃபைனா. பாவி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான், உனக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது குடும்பம். ஒரு இறக்கம் உள்ளம் கிடையாதா? எவ்வளோ நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்தவன் பணத்தை வச்சுக்கிட்டு? மந்த்ரா வந்து ஏற்கனவே டைரக்டர் ஆனவன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு அது ட்ராப் ஆகி படம் நடக்கல. அந்த படம்
அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கதையை எடுக்கிறான். அதான் தெரியும். என்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி அடுத்தது பாலா சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணான். முதல் படம் எடுத்து பாதியில் வராமல் இருக்கிறவனுக்கு இருக்கிற வலி வந்து யாராலையுமே வெளியில் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய வலி. அந்த போராட்டத்துக்கு அப்புறமா அடுத்து ஒரு படம் எடுக்கிறான்னா வியாபார ரீதியாக ஒரு படம் வரும். இது அவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இப்படி கொடுத்தோம் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றது ஒரு திங்க் இல்லாமல் இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த படத்துக்கு அவனுக்கு ஒரு பேக் போனாக இருந்து எடுத்த அந்த ப்ரொடியூசர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதுதான் தைரியம், இதுதான் வெற்றி அடையும். சினிமாவில் ஒரு லக் இருக்குது. ஒரு எப்படின்னா ஒரு டைட்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது திடீர்னு ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிடும். அந்த மாதிரி இந்த படம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இப்போ மதிமாறனா மாறி இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணும், அது மட்டும் தெரியுது. தென் இன்னொன்று வந்து இந்த கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நானே குள்ளன் தான். என்னோட உயரமாக இருக்கிற பசங்களுக்கு நான் குள்ளன் தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு குள்ளன் தான் கூப்பிடுவானுங்க. கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதன்னாக்கா அவனுக்கு எல்லார விட இந்த குள்ள வந்து மிகப்பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். அதுதான் அவனுக்கு இந்த அவர் ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த படம் இவனுக்கான படமாக இருக்கும். இவனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவனோட பர்ஃபார்ம்லாம் நான் பார்த்துட்டேன், வேறு லெவலில் இருக்குது. இவனோட ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜாக இருக்க போது அதுக்கு என்ன வாழ்த்துக்கள். அப்புறம் மேடையில் வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேசணும். தேங்க்யூ. நான் இந்த படம் நடிக்கல, அண்ணன் சொன்ன மாதிரி வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். சீக்கிரமாக கூப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி கவிதா மேடம். இன்னும் ஒரு மீட்டிங் வேறு இருக்குது. இயக்குனருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஒரு நிறைய டைம் எடுத்து பேசலான் இருக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கு மூலம் மன்னிக்கணும். இந்த மேடையில் அண்ணன் காளி வெங்கட் சொன்னது மாதிரி நான் எழுதலை, இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன். மந்திராவை பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள், அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்க கொடுத்தது. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த போராளி, நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு. அந்த நட்பில் இவர் இன்னைக்கு தான் நான் நேராக சந்திக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த படத்தை நம்பி மந்திராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கு அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும். அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டம் இன்னைக்கு அவர் வந்து வேறு ஒரு களத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு அந்த எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போது தான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்துவிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா. அவரை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் நான் பேசிகிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ளே முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமாக தான் எடுத்து வச்சேன். அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ளே வச்சுருப்பாரு. அங்கேயே படுத்து அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலையோன்னு எனக்கு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ திறமைகளும் அவ்வளோ ஒரு அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் நட்புக்குள்ளே இருக்கும். எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருக்குது. தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. மாதாபிதா குரு பாலா சார் தான். அதுக்கப்புறம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல பாபு சாரை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இந்த மேடை கிடைக்கிறதுக்கு 11 வருஷம் ஆயிருக்கு. 2012 ஓமனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. கொஞ்சம் நல்லா படித்ததுனால இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அப்படியே ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணிட்டு அது எப்படியோ மறுபடியும் இந்த சினிமாவுக்கே கொண்டு வந்துருச்சு. ஸோ 2012 இதே டிசம்பரில் தான் நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்தேன். ஆனால் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. ஸோ இங்கே வந்து இந்த 11 வருஷம் உழைப்பு வந்து சின்னதாக கம்பெனிகளை ஏறி கதைகள்லாம் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரத்னசிவா சார் சொல்லும்போது ஒரு படம் கமிட் ஆகி பாதியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னார். நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன். அவர் என் மேலே உள்ள அன்பில் இது படம் மாதிரி இருக்குது, இது ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னார். 20 நிமிஷம் தான் சார், அதை எப்படி சார் பண்ணுறதுன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஏதோ பண்ணி கடைசியாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கதை சொல்லும்போது, ஒரு ப்ரொடக்ஷனில் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் தான் என்னோடய தயாரிப்பாளர்.
அப்போ அவருக்கு என்னமோ ஒன்று என்கிட்ட ஒன்று பிடிச்சிருந்ததுனால ஒரு 6 மாதம் கழித்து என்னை ஒரு நாள் பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாரு. அப்படி தான் கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறேன், உங்கள் கூட தான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னார். நம்ம வந்து அத்தனை வருஷம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். எத்தனை இடத்துல எங்கெங்கேயோ ஏறி தேடிட்டு இருக்கும்போது நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு, அதுவும் அவர் சொன்ன விஷயம் அதுதான், எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாது, எந்த நம்பிக்கை இல்லை, நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு எனக்காக மட்டும் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு படம் கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் தான் நான் என்ன கதைன்னு முடிவு பண்ணி இந்த கதையை சொல்லி அப்படி சொல்லி ஒரு 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 10-15 நாளைக்குள்ளே எல்லா வேலைகளும் நடந்து ரொம்ப குயிக்காகவே படம் எடுத்து முடிக்கப்பட்டது. ஸோ உங்கள் பேர் இல்லை, அது தெய்வம்னு சொன்னது கொஞ்சம் அண்டர்ரேட்டட் தான். உங்களை தெய்வம்னு சொல்கிறதே பத்தாதுன்னு நினைக்கிறேன்னா.